ஓம் சிவாய நம. வணக்கம். சனி ராசிக்கு வந்தால் என்ன, குரு போனால் என்ன, என்னடா இவங்க சொல்ல வராங்க என்று யோசிக்கிறீங்களா நண்பர்களே? விரிவாக சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம் இருக்கும். அதை வைத்துத்தான் ஜோதிடர் ஜாதகம் கணிப்பார். நீங்கள் பிறந்த நாளில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் கடக்கும் பாதை வைத்து உங்கள் ராசியையும், நீங்கள் பிறந்த நேரத்தின் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறார் என்று அன்று உதய நாளிகை வைத்து லக்கணமும் கணிப்பார். இது உங்க ராசி லக்கணம் என்று சொல்வார் ஜோதிடர். இதுவும் ஒரு சர்டிபிகேட் மாதிரி தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்பு, கல்யாணம், வேலை, வியாபாரம், வெளிநாடு செல்வது, நோய்வாய்ப்படும் போதும், கடன் பிரச்சனைகள் ஏற்படும் போதும் ஒரு ஜோதிடத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுவீர்கள் என்றால், அப்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புத்தி, அந்தரம், சூட்சுமம் பார்த்து உங்கள் பாவத்தையும் கணித்து உங்களிடம் பலன் சொல்வார். திசைகள் எப்படி முக்கியமோ பாவங்களும் தான். பாவங்கள் என்றால் உங்களின் விதி மதி விதி வழியது என்பது தான் உண்மை. விதி என்பது புரிய சொல்கிறேன். ஒரு தாயின் கருவில் பிறக்கும் 5 பிள்ளைகளும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமைவது கிடையாது. அவர்களின் விதிப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை பயணம் தொடங்கும். ஒரு பிள்ளை டாக்டர், ஒரு பிள்ளை பெரிய தொழிலதிபர், ஒரு பிள்ளை ஊரே போற்றும் அரசியல் தலைவர், ஒரு பிள்ளை நோய்வாய்ப்பட்டு கிடப்பார், ஒருவர் வெளிநாடு சென்று வாழ்க்கை நடத்துவார். இப்படி எல்லோரும் வெவ்வேறு திசையில் அவர்களின் விதி வழி பாதை பயணம் தொடங்கும். விதி வலியது நண்பர்களே. விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள் பெரியவர்கள். அதாவது விதிப்படி ஒருவர் கஷ்டப்பட வேண்டும் என்று இருந்தால் மதி என்ற திசையின் வலிமையை வைத்து திசை காப்பாற்றும். ஆனாலும் எல்லா திசையும் காப்பாற்றும் என்று சொல்ல முடியாது. கிரகங்களை பொறுத்து சில திசை காப்பாற்றும், சில திசை கஷ்டப்படுத்தும். சரியா? நன்றி.